ஸ்டூடெண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்சிஇஆர்டி 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.2 போடுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பிஃபோராக வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா ரேஷ்னல் நம்பர்னால் என்ன, இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன, கோப்ரைம்னா என்ன அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டால் தான் சில இதுக்கப்புறம் வர சம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், ரேஷ்னல் நம்பர்ஸுங்கன்னா ரேஷ்னல்னால் ரேஷியோவாக தான் இருக்கணும்னு அர்த்தம். ரேஷியோவை தான் ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? ரேஷியோ ஃபார்மேட்டில் இருக்கிறது தான் ரேஷ்னல் நம்பர் சொல்கிறாங்க. இப்போ ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னா P/Qன்ற ஃபார்மேட்டில் இருக்கணும். இப்போ P/Qங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு இன்டீஜர்ஸாக இருக்கலாம். அதாவது இன்டீஜர்ஸ்னால் நம்பர்ஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இது 5ஆக இருக்கலாம், இது 6ஆக இருக்கலாம், இது 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம். ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்றனாலே டிவிஷனில் தான் இருக்கணும் 2 நம்பர்ஸும். சரிங்களா? ஸோ இதோட ஃபார்மேட்டு P/Q ஃபார்மேட்டில் இருக்கணும். இங்கே பாருங்கள், இதில் வந்து என்னென்னா இந்த Q வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதாவது Q வந்து 0வாக இருக்கக்கூடாது. சப்போஸ் ஒரு இன்டீஜருக்கு கீழே இன்டீஜரை வந்து 0வால் டிவைட் பண்ணால் எப்படி இருக்குன்னா ஸோ அது வந்து ஃபார்மேட்டில் இருக்காது. அதனால தான் வந்து P/Q தட் இஸ் Q நாட் ஈக்குவல் டு 0ன்றது தான் வந்து கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் ஃபார்மேட் பாருங்கள். 5/15, 2/10, 3/9, 4/12. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ரேஷ்னல் நம்பருக்கு வந்து காமன் ஃபேக்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ பாருங்களேன், இதுக்கு காமன் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து 5 நான் ரெடியூஸ் பண்ணோம்னா என்னென்னா 1 5s are 5, 3 5s are 15. ஸோ இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் வந்து என்னென்னா 5 தான். சரிங்களா? காமன் ஃபேக்டர். இப்போ இன்னொன்று பாருங்கள், இங்கே வந்து 2/10 இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் ரெடியூஸ் பண்ணேன்னா 1/5 ஆயிரும். ஸோ இது வந்து இதோட ரெண்டுக்கும் உள்ள காமன் ஃபேக்டர் வந்து என்னென்னா 2. சரிங்களா? இப்போ இங்கே 3/9 இருக்குது. இதை வந்து நம்ம ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் என்னவாக இருக்கும்? 3ஆக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன காமன் வந்து என்னது 3. இங்கே பாருங்கள் 4/12 இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் வந்து என்னது 4. ஏன்னா ரெண்டுமே இது 1 4s are 4, 3 4s are 12. ஸோ காமன் ஃபேக்டர் வந்து 4. ஸோ இந்த ரேஷ்னல் நம்பர்ஸில் வந்து P/Q ஃபார்மேட் வந்து என்னென்னா இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் வந்து ரெண்டுக்குமே காமனாக வந்து ஒரு நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோப்ரைம் அப்படின்னா என்னென்னா இப்போ இந்த மேலே இருக்க நம்பர்ஸ்லாம் நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த P/Qவை என்ன பண்ணிட்டேன், இப்போ நான் ரெடியூஸ் பண்ணால் என்ன ஃபார்மேட்டு A/Bங்கிற ஒரு ஃபார்மேட்டு கிடைக்கிது. இந்த A/Bயை வந்து ஃபர்தராக வந்து என்னென்னா ரெடியூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோப்ரைம் நம்பர்னு சொல்கிறாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் கோப்ரைமுக்கு வந்து எக்ஸாம்பிள் 4/3, 4/5, 7 இப்போ நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை ஏன் கோப்ரைம்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு நான் ரீசன் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 12/9 இருக்குது. இந்த 12/9 பாருங்கள், ரெண்டுமே 3 டேபிளில் நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். 3 3s are 9, 4 3s are 12 வரும். சரிங்களா? இப்போ 4/3 இருக்குது. மேலே 4ங்கிறது ஈவன் நம்பர், 3ங்கிறது ஆட் நம்பர். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா A/B ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ A/B என்னென்னா இது வந்து கோப்ரைம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 20/25 இப்போ நான் இதை ரெடியூஸ் பண்ண போகிறேன். 4 5 ரெண்டுமே 5 டேபிளில் வரும். காமன் ஃபேக்டர் வந்து என்னென்னா 5 தான் காமன் ஃபேக்டரு. சரியா? காமன் ஃபேக்டர். இப்போ இந்த காமன் ஃபேக்டர் நான் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் 4 5s are 20, 5 5s are 25ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து என்ன, இந்த 4/5ன்னு ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 20/25ங்கிறது வந்து P/Qன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. நான் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா 4/5 ஃபார்மேட்டில் இருக்குது. 4ங்கிறது வந்து என்ன நம்பர்னால் ஈவன் நம்பர், 5ங்கிறது வந்து ஆட் நம்பர். ஸோ இது ரெண்டுமே காமனாக இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபர்தராக வந்து டிவைட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 4/5 வந்து என்னென்னா கோப்ரைம்னு நம்ம சொல்கிறாங்க. சரியா? ஸோ P/Qவை நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா ஃபர்தராக நமக்கு கிடைக்கிறது A/Bங்கிற ஒரு கோப்ரைம் நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸை பற்றி நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் √2, √3, √5, √6. ஸோ இந்த மாதிரி இர்ரேஷ்னல் நம்பர்ஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா ஸோ பாயிண்டில் இருக்கும். ஸோ அதோட டிஜிட் வந்து எப்படி இருக்கும்னா போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு நம்பர் இந்த ஒரு வேல்யூவை வந்து நம்ம ஒரு நம்பர் லைனுக்குள்ளே வந்து நம்ம மார்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்மளால் இந்த நம்பரை லைனில் இந்த இதை வந்து மார்க் பண்ணவே முடியாது. ஸோ இந்த √3,
2 √5 இதெல்லாம் பாருங்கள் டிஜிட் எவ்வளோ பெருசாக போய்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். இப்போ இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த √2 இருக்குது, இந்த நம்பரை ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம், 2வால் டிவைட் பண்ணணும்னா எப்படி இருக்கும், இதுவும் ஃபர்தராக வந்து எப்படி இருக்கும், போய்கிட்டே இருக்கும் ஆன்சரு. ஸோ இது வந்து இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து முடிவில்லாதது சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பாருங்கள், இப்போ பாருங்கள் √9 இருக்குது, √9 எடுத்திருக்கேன். இப்போ √9 நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 × 3ன்னு போட்டிருக்கேன். 3 × 3னா 3 ஸ்கொயர்டு. இந்த 3 ஸ்கொயர்டை வந்து என்ன பண்ணலாம், அந்த ஸ்கொயர்டுக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3ங்கிறது ஒரு ஹோல் நம்பர் நமக்கு கிடச்சிடுது சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 81, √81னா 9 9s are 81, 9 ஸ்கொயர்டுக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடுது. ஸோ என்ன வந்துடுது, 9 இருக்குது. ஸோ 9ங்கிறது ஒரு ஹோல் நம்பர் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் √17ங்கிற ஒரு நம்பர் பாருங்கள். ஸோ இது வந்து ப்ரைம் நம்பர். ஸோ இதுக்கு பாருங்கள் ஒரு ஹோல் நம்பர் கிடைக்காம, ஆன்சர் 3 9 ஹோல் நம்பர் கிடைக்காம நம்பர்ஸ் பாருங்கள் பாயிண்ட் டிஜிட்டில் இப்படி போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கிறது தான் வந்து என்ன நம்பர்னா இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. மேக்ஸிமம் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும், ப்ரைம் நம்பர்ஸில் தான் கிடைக்கும். அதாவது 2ங்கிறது ப்ரைம், 3ங்கிறது ப்ரைம், 5 7 17 இந்த மாதிரிலாம் என்னது ப்ரைம் நம்பர்ஸ். இந்த ப்ரைம் நம்பர்ஸ்க்கு தான் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி இர்ரேஷ்னல் வேல்யூஸ்லாம் வந்து லாங்காக போய்கிட்டே இருக்கும் சரிங்களா.